வணக்கம் நண்பா. அரசு பள்ளியில படிக்கிற குழந்தைகளோட பெற்றோரா நீங்க. உங்களுக்கு தான் இந்த செய்தி. நம்ம ஸ்கூல்ல பள்ளி மேலாண்மை குழுன்னு ஒரு குழு இருக்கு. அந்த குழு நம்ம பள்ளியோட வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்துக்காகவும் பாடுபடுற ஒரு குழு. இந்த குழு ஏங்கிறத பத்தி ஏற்கனவே நீங்க அறிந்திருப்பீங்க. இந்த குழுவுல நாமளும் இருக்கணும்னு என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? இப்போ அந்த குழுவுல நாமும் இணையறதுக்கான நேரம் வந்தாச்சு. இந்த குழு 2 வருஷத்துக்கு ஒரு முறை மறுசீரமைக்கப்படும். இப்போ 2026, 2028க்கான மறுசீரமைப்பு நடத்த போறாங்க. இதுல நாம எப்படி இணையிறது? நம்ம அந்த ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகளோட பெற்றோரா இருந்தாலே போதும். பெற்றோராக இல்லையா ஆனால் இந்த பள்ளியின் மேல ஆர்வம் உள்ளவரா இருக்கீங்களா? அந்த பள்ளிக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கும் ஒரு வழி இருக்கு. அதுக்கு நாம இந்த பகுதியை சார்ந்த வார்டு உறுப்பினராவோ இல்ல அதே பள்ளியில படிச்ச முன்னாள் மாணவராவோ குழந்தைகள் மீதும் கல்வியின் மீதும் ஆர்வமா இருக்கிற கல்வியாளராகவோ அல்லது அரசு பள்ளியில பணியாற்றி ஓய்வு பெற்றவராகவும் இருந்தா நீங்களும் இந்த குழுவில் இணைந்து இந்த பள்ளியோட வளர்ச்சிக்கு கை கொடுக்கலாம். இந்த குழுவுல 24 பேர் இருப்பாங்க. இந்த குழு எப்படி தெரியுமா உருவாகுது? முழுமையான ஜனநாயக முறைப்படி ஓட்டு போட்டுதான் இந்த குழுக்களை உருவாக்குறாங்க. சரி வாங்க பள்ளிக்கூடத்துக்கு நாமளும் போவோம். இந்த மறுசீரமைப்பு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுப்போம். அதுக்கு நாம வருகிற ஆகஸ்ட் 29ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு பெற்றோர் விழிப்புணர்வு கூட்டம் நடக்க இருக்கு. அன்னைக்கு பள்ளியில போய் இந்த கூட்டத்தோட முக்கியத்துவம் என்ன, இந்த குழு எப்படி செயல்படுது, அதோட தகவல்களை தெரிஞ்சு நாமளும் அந்த குழுவுல இணையறதுக்கு நம்ம விருப்பத்தை தெரிவிச்சுட்டு வருவோம். அரசு பள்ளிக்கு வாங்க. பள்ளி மேலாண்மை குழுவில் இணைங்க. இணைந்து பள்ளியோட தரத்தையும் கல்வியோட தரத்தையும் மேம்படுத்த கை கொடுக்கலாம். வாங்க பள்ளிக்கூடத்துல பார்ப்போம்.